புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கடந்த 17ஆம் தேதி திருமயம் அருகே உள்ள காட்டுப்பாவா பள்ளிவாசல் என்ற பகுதியில் கல்குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இது குறித்து வழக்கு பதிவு செய்த திருமயம் காவல்துறையினர் கல்குவாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய 4 பேரையும் வரும் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்நிலையில் சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றிக் செய்யப்பட்டதன் எதிரொலியாக ஜகபர் அலி குற்றம் சாட்டியிருந்த துளையனூர் உள்ள ராசு ராமையா ஆகியோர்களுக்கு சொந்தமான 6 கல்குவாரிகளில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை திருச்சி மண்டல உதவி இயக்குநர் சுரேஷ் உத்தரவின் பேரில் திருச்சி மாவட்ட உதவி இயக்குநர் ஜெயசீலா, நாகப்பட்டினம் மாவட்ட உதவி இயக்குநர் சுரதா ஆகியோர் தலைமையில் 2 குழுக்களைச் சேர்ந்த திருச்சி, நாகப்பட்டினம், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கனிமவளத்துறை அதிகாரிகள் ட்ரோன் உதவியுடன் கற்கள் வெட்டி எடுத்த பகுதிகளை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் துளையனூர் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட சர்வே எண் 409, 430 ஆர்ஆர் கிளஸ்டர் நிறுவனத்தின் உரிமம் கடந்த 2023ஆம் ஆண்டிலே முடிந்தது. அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கல்வெட்டி எடுக்கப்பட்டது தொடர்ந்து அம்பலத்துக்குள்ளானது. இந்நிலையிலிருந்து இன்று 2வது நாளாகவும் திருமயம் அருகே உள்ள மலைக்குடிப்பட்டியில் உள்ள அரசு அனுமதி பெற்ற கல்வாரிகளிலும் அளவிடும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றுடன் ஆய்வு மற்றும் அளவிடும் பணியை முடிவடையும் என்றும் சம்பந்தப்பட்ட கல்வாரிகள் எவ்வளவு தூரம் சட்டவிரோதமாக கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது என்று அளவிடும் பணியை கனிமவளத்துறை அதிகாரிகளும் அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல் வெளியாகப்பட்டது. இந்நிலையில பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை தற்போது ஒரு புதிய அண்மை செய்தியை வெளியிட்டுள்ளது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வள கொள்ளை தொடர்பாக புகார் அளித்த ஜகபர் அலி லாரி ஏற்று கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக 6 கல்குவாரி உரிமையாளர் உட்பட 5 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. இந்நிலையில இந்த வழக்கை விசாரித்த புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்ற கோரி டிஜிபிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதுவும் இந்த வழக்கு மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இதுவும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலே பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால். சாமிநாதன், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.